ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஏசாயா 59வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய கர்த்தர் எப்பொழுதும் அவர் செவி மந்தமானவர் அல்ல, கை குறி போகவும் இல்லை. அவர் ரட்சிக்கிற தேவன், ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்த தேவன். அந்த தேவனுடைய கை குறுகிவிடவில்லை, அவர் செவி மந்தமாகவில்லை. அவர் மரித்து சதாக்கள் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் இப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிற காரியங்கள் ஒரு சில உண்டு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. ஸோ கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி கர்த்தருக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்குகிற காரியங்கள் இவைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது 12:13 எங்கள் மீறல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறல்கள் எங்களோடு கூட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் சொல்லுகிறார். ஏசாயா எழுதி வைக்கிறார், எங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அக்கிரமம் மீறுதலும் அவருக்கு முன்பாக இருக்கும், அதில் மாற்றமில்லை. கர்த்தருக்கு விரோதமாக 13வது வசனம் 59:13 கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பத்தரித்து இதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்திய வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போயிற்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை செய்கிறதுனால கர்த்தருக்கும் நமக்கும் தூரமாய் இருக்கிறது. சத்தியம் விலகி போய்விடும், நீதி தூரமாய் இருக்கும். எனவே கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பொய் பேசுகிறவர்களும் கொடுமை செய்கிறவர்களும் கலகமாக பேசுகிறவர்களும் கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இதயத்திலிருந்து பிறப்பிக்கிறோம். கள்ள வார்த்தைகள் மனிதனை பார்த்தா நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறது, அங்கிட்டு போய் கள்ளத்தனமாக இழிவாய் பேசுகிறது, தூசணமாய் பேசுகிறது. இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் கள்ள வார்த்தை இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, மீறல்கள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருப்போமானால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்பொழுது அவர் கை குறி விடாமல் நம்மை தூக்கி எடுக்கும். நாம் கூப்பிடும் பொழுது அவர் செவி சாய்ப்பா, பதில் கொடுப்பார். எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக அவர் கை குறி விட்டது என்று ஒரு நாளும் நினைக்க வேண்டாம், அவர் செவி மந்தமாய் விட்டது என்று ஒரு நாளும் நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். கர்த்தர் நாம மகிமைக்காக சோத்திரம். பிரிவினை எது உண்டாக்குகிறதோ அதை விட்டு வெளியே வந்து விடணும். உண்மையுள்ளவர்களாய், யதார்த்தம் உள்ளவர்களாய், அடுத்தவர்களை கள்ள வார்த்தையினால் துக்கப்படுத்தாதபடி, மற்றவர்களை தூசணமாய் பேசாதபடி, இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு எப்படி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோ அதே போல தான் மற்றவர்களும் அவருக்கு பிள்ளைகள். ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து, அவர் எப்பொழுதுமே கரம் நீட்டிக்கொண்டே இருக்கிறார், தூக்கி எடுக்க செவி கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். எனவே நாம் நம்மை சரிபடுத்தி கொண்டு தான் ஸ்தோத்திரம் செபிக்க வேண்டும், அவர்கிட்ட கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவிகளை திருப்பணம் மன்றாட்ட அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ வேதத்தை கேட்டு அதன்படியாக பாவத்தை விட்டு விலகி, அக்கிரம கிரியைகள் பொய்யை விட்டு விலகி, கள்ள வார்த்தைகளை விட்டு விலகும் பொழுது மட்டும்தான் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க முடியும், பதில் கொடுக்க முடியும். அப்படியாக நாம் மாறி அப்படியாக கர்த்தருக்குள் வளர்ந்து செபிப்போம், பதில் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.